வணங்குகிற போது ஆண்டவன் என்ன சொல்கிறானா? என்னமா சொல்லுகிறா? எழுந்தறிடா என் மகனே, உன்னை போல தவம் இருக்க ஒருவர் தவம் பார்க்கலடா, ஒருவர் தவம் பார்க்கலடா, உன்னை போல தவம் இருக்க ஒருவர் தவம் பார்க்கலடா. என் மகனே வல்லரகா, ஆகிறாயன் தவத்திலேயோ உன் தவம் 5 பங்கு அதிகமேடா. ராவனின் தவத்திலேயோ உன் தவம் 4 பங்கு அதிகமேடா. கும்பகர்ணன் தவத்திலேயோ தவத்திலேயோ கோடி பங்கு அதிகமேடா. கும்பகர்ணன் தவத்திலேயோ கோடி பங்கு அதிகமே. மகனே ஐயா ஏ வல்லரக்கா, உன்னை போல தவம் நான் பார்க்கல. எத்தனையோ பேர் என்ன நினைச்சு தவம் இருந்திருக்காங்க. ஆமா, எத்தனையோ பேர். குண்டோ அங்க பக்கத்துல கொடை பிடிக்காம இருக்கியா குண்டோ தர, அவர் கூட தவம் இருந்திருக்காரு. அவன் தவத்துல இருந்து உன் தவம் கோடி பங்கு அதிகம். உன்ன மாதிரி தவம் இருக்க நான் பார்க்கலப்போ. கும்பகர்ணன் தவத்திலும் உன் தவம் கோடி பங்கு அதிகமாடா. அதனால உனக்கு என்ன வர வேணும்? உனக்கு என்ன வர வேணும்? கேளு தாரேன். கேளு தாரேன். ஆமா. அதற்கு வல்லரக்கன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நான் என்ன வரம் வேண்டும் என்று உன்கிட்ட கேட்கணுமானால், நான் என்ன வரம் என்று உன்கிட்ட சொல்ல வேண்டுமானா, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். எனக்கு பெரிய வரம் எல்லாம் வேண்டாம். எள்ளுலையும் சிறிய வரம். எள்ளுலையும் சிறிய வரம் அப்படி யாவது சொல்லணும். பெரிய வரம்லாம் வேண்டாம். ஆமா, என்ன எள்ளுலையும் சிறிய வரம் ஈஸ்வரனே தந்தால் போதும். கடுகுலையும் சிறிய வரம் கடவுளே தந்தால் போதும். அந்த வரம் தந்தா போதும். மிளகுலையும் சிறிய வரம் கண்ணனே தந்தால் போதும். அதானே அரக்கா. அரக்கா, எனக்கு கோடி வரங்கள் தெரியும். ஆமா, கோடான கோடி பகவான் கிட்ட வரம் இருக்கு. நீ என்ன வரம் கேட்க எனக்கு தெரியலையே. அதானே எள்ளுக்கு சிறிய வரம் ஈசனுக்கு தெரியாதப்பா. ஆமா, கடவுள சிறிய வரம் கடைக்கண்டருக்கு தெரியல. மிளகுல சிறிய வரம் கண்ணனுக்கு தெரியல. இன்ன வரம் என்று சொல்லி கேளு. அள்ளித்தா.